அவங்க தன்னுடைய பொண்ணுக்காக பேசினாங்களே, நீங்க உங்க வீட்டு பையனுக்காக பேச மாட்டீங்களா? எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என் தம்பிக்காக யாருமே பேசல. நான் யாருக்கும் எதையும் புரிய வைக்கணும்னு நினைக்கவே இல்லை கரீனா ஆண்டி. நான் எதையும் புரிய வைக்க நினைக்கல. ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், என் தம்பி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இங்க யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா கரண் வளர்ந்துட்டான், புத்திசாலி, மெச்சூர்டா இருக்கான். தனக்கு எது சரி எது தப்புங்கிறத அவன் டிசைட் பண்ணுவான். அவன் பிரீத்தாவை பார்க்கணுமா பார்க்க கூடாதாங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணணும். யாரும் இதுல தலையிடக்கூடாது. ஷர்லி, நீ சமீர் கிட்ட சொன்னல, என்கிட்ட இவன் டிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்றதுக்கு இவன் யாருன்னு கேட்டல. சமீர் எந்த சஜஷனும் கொடுக்கல. இந்த விஷயத்த நானே தான் உங்ககிட்ட சொன்னேன். யாரையும் போய் பார்க்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இது தப்பான விஷயம். இது அவங்களுடைய லைஃப், அவங்க முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. மத்தவங்க பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு நாம யாருன்னு சொல்லுங்க. நான் யாரையும் பர்சனலா இன்டர்ஃபியர் பண்ணவும் விட மாட்டேன். எஸ்பெஷலி என் தம்பியோட லைஃப்ல. அவன் பெரியவன், புத்திசாலி, மெச்சூர்டா இருக்கான். சரி எது தப்பு எதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். சோ இதை அவன் தான் டிசைட் பண்ணுவான். பாட்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? உங்ககிட்ட ரூடா பேசியிருந்தா ஐ எம் சாரி. உங்ககிட்ட லவுடா பேசியிருந்தா ஐ எம் சாரி. அண்ட் உங்ககிட்ட பொய் சொன்னதுக்கு ஐ எம் சாரி. ஆனா என் தம்பிக்காக என்னால இதெல்லாம் கேட்க முடியாது. எஸ்பெஷலி ஏன் முன்னாடி இப்படி பேசாதீங்க. இந்த பிரீத்தாங்கிற ப்ராப்ளம் என் மகளோட வாழ்க்கையிலேருந்து போவே மாட்டேங்குதே. ஐ விஷ் இன்னைக்கு எப்படியாவது இந்த பிரீத்தா ஜெயிலுக்கு போயே ஆகணும். அவள் லைஃப் ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே இருந்தே ஆகணும். அப்போதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா, கரணை கல்யாணம் பண்ணிப்பா. ஆனால் இந்த மஹிரா இருக்காளே, இவ்வளோ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கா. நான் உனக்கு ரொம்ப முக்கியமானவளா கரண்? ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன? ஏன் அப்படி கேட்குற? நீ ஏன் இதெல்லாம் எனக்காக பண்ற சொல்லு. சில கேள்விக்கு பதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனாலும் சொல்ல முடியாது. இன்னொரு கேள்வி நான் கேட்கவா? ப்ளீஸ், இதுக்கான பதில மட்டும் சொல்லிடு. நீ நிஜமாவே மஹேராவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கண்டிப்பா வேணும். நான் உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன்னு எந்த அளவுக்கு எனக்குள்ள நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோட என்னால மஹிராவை நான் கல்யாணம். மிஸ்டர் கரண், இங்க போன் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் வெளியே போய் பேசுங்க. சரி, நான் இதை வந்துடுறேன். மஹிரா, நீ எங்க இருக்க? கரண், ஐம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இருக்கேன். ஐம் ஆல்மோஸ்ட் தேர். சரி, நீ சீக்கிரமா இங்க வந்துரு ப்ளீஸ். சரி கரண், நான் எம்ஜி ரோட்ல தான் இருக்கேன். நீ பிரீதாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவளை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன் நீ சொல்லிருக்க. அந்த ப்ராமிஸ் எனக்கும் ரொம்ப முக்கியம் தான் கரண். சரி, சீக்கிரமா வந்துருண்ணா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. கரண், நீ கொஞ்ச நேரம் என் கூட ப்ளீஸ் பேசுறியா? ஏன்னா ஜீப்ல ஒரு 4 பசங்க என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே வராங்க. வாட்? நீ எங்க இருக்க இப்போ? அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? அவதான். ஏய் நில்லு. ஏய்
டேய் நிறுத்து 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 நிறுத்து. ஏய், விடுங்க. ஏய், ஏய், அம்மா. விடுங்க. இல்ல வா. என்ன விடுங்க. ஏய், ஏய், நிறுத்து. ஏய், ஏய், நிறுத்து. ஏய், ஏய், சொன்னா கேளு. என்ன கேளு? ஏய், நிறுத்துடா. சீக்கிரம் போங்கண்ணா. மகிரா, ஹலோ மகிரா. ஃபோன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு அவளுக்கு? லைனே கிடைக்க மாட்டேங்குது. மகிரா ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கா, நான் அங்கே போய் ஆகணும். அவ என்ன சொன்னா இப்போ? எம்ஜி ரோடு. எம்ஜி ரோட தாண்டா இந்த இடம் வந்துடுமே. சரி, போய் பார்க்குறேன். ஏய், நிறுத்து. ஐயோ அண்ணா சீக்கிரம் போங்க. நிறுத்தாதீங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அப்புறம் முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க நிறுத்திடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அண்ணா. அப்புறம் வண்டியை எங்கேயும் நீங்க நிறுத்திடாதீங்க. போயிட்டே இருங்க அண்ணா. இங்க பாருங்க ஆண்டி, மகிரா ஃபோனோட பாஸ்வேர்டு என்ன? நான் ஃபோனை ட்ராக் பண்ணி ஆகணும். அண்ணா எதுக்கு உனக்கு பாஸ்வேர்டு வேணும்? நீங்க உடனே பாஸ்வேர்டை மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அண்ணா பட் வை? யூ ஆர் டிலேயிங் இட். ப்ளீஸ் டெல் மீ த பாஸ்வேர்ட். ஓகே, அவளோட பர்த்டே தான் பாஸ்வேர்ட். என்னப்பா கரண்? கரண் என்ன ஆச்சு? எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஆமாப்பா, என்ன ஆச்சுன்னு ஏதாவது சொல்லுப்பா. என்ன ப்ராப்ளம் இப்பயாவது நான் சொல்லு. உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், டைம் இல்ல. கரண், அட கரண் சொல்றத கேளு. I hope Mahira is all right. கரண் இவ்வளவு அவசரமா எங்க போறா? அண்ணா எதுக்கு வண்டியை நிறுத்திருக்கீங்க? அந்த ரவுடிங்க வந்துருவாங்கண்ணா. இல்ல மேடம், நான் எங்கேயும் வரமாட்டேன். அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்க. இது வெறும் ஆட்டோ. ஜீப் நம்மளோட வேகமா வரும் மேடம். அவங்க இருந்து நம்ம தப்பிக்க முடியாது மேடம். அவங்க கையில கத்திலாம் இருக்கு. என்னால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. தயவு செஞ்சு என் வண்டி விட்டு இறங்கி போங்க ப்ளீஸ் மேடம். என்னண்ணா என்ன தனியா விட்டுட்டு நீங்க போயிடுவீங்களா? அந்த ரவுடிங்க வந்துருவாங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் வண்டி எடுங்க மேடம், ப்ளீஸ். நான் உங்க கூட இருந்தேனா அவங்க என்ன கூட கொன்றுவாங்க மேடம். என்னால இங்க இருக்க முடியாது. அண்ணா அப்படி என்னை எதுவும் விட்டுருங்க ஆகாது, மேடம், நான் please. சொல்றத நம்புங்க ப்ளீஸ் ஐயோ, அண்ணா. அந்த ரவுடிங்க வந்துட்டாங்க மேடம். அண்ணா டேய் வண்டி நிறுத்து. வாங்க. அந்த பொண்ணு வந்து ஆட்டோ தானே இது? ஆமா பாஸ். அப்பனா அவ எங்கிருந்து எங்கேயும் போயிருக்க முடியாது. பாஸ், அந்த பொண்ணு இங்க இல்ல. போய் தேடுங்க அவளை. எஸ் பாஸ். அந்த பக்கம் நல்லா போய் பாருங்க. அங்க பின்னாடி நல்லா பாரு. ஏய் கொஞ்சம் முன்னாடி போய் பாரு. அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. அவ தப்பிக்கவே கூடாது. இங்க பாரு. ஆ பாஸ், அந்த பொண்ணோட பர்ஸ் கிடைச்சிருக்கு. இது இங்க இருக்குன்னா அந்த பொண்ணு இங்க தான் எங்கேயாவது இருப்பான். என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக கூடாது. எஸ் பாஸ். ஓகே பாஸ். அப்படின்னா இவங்க என்ன கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏன்? அவளை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ரவுடி அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கான். நான் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும்.
தேங்க்யூ ஸோ மச். நீ கவலையப்படாத, எல்லாமே சரியாயிடும். கடவுள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. கடவுள் மேல நம்பிக்கை வச்சா போதும். எந்த தப்புமே பண்ணாதவங்களுக்கு கடவுள் என்னைக்குமே கெட்டது நடக்க விடவே மாட்டாரு. தேங்க்யூ. எனக்கு தெரியும், கடவுள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்க விட மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க இப்ப சொன்னது கேட்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ. கான்ஸ்டபிள், அங்க என்ன பண்றீங்க? சார், தண்ணி கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன் சார். வாங்க மேடம் கூட போங்க. சடனா யாரோட கால் கரனுக்கு வந்திருக்கும்? எதுவுமே சொல்லாம உடனே கிளம்பி போயிட்டான். என்னவா இருக்கும்? அவன் என்ன இன்னும் திரும்பி வரவே இல்லை? கடவுளே, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மகிராவோட டேட் ஆஃப் பர்த் மகிராவோட ஃபோன் லொக்கேஷனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்பதான் மகிரா எங்க இருக்கான்னு பார்த்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். டோன்ட் வரி மகிரா, நான் வந்துட்டே இருக்கேன். மகிரா அங்க என்ன பண்றா? அங்க ஸ்டோரேஜ் தான் இருக்கு, ஆள் நடமாட்டம் இருக்காதே. நான் கரனுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மகிரா, நீ எங்க இருக்க? கரண், நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன், சீக்கிரமா வந்துரு கரண். மகிரா, ஹலோ 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 மகிரா, நீ கவலையப்படாத. இதோ நான் கிட்ட வந்துட்டேன், தைரியமா இரு. கரண், சில ரவுடிங்க என்ன ஃபாலோ பண்றாங்க. நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன் கரண். என்ன நடக்குதுன்னே தெரியல கரண். அவங்க பேசுனாங்க, அதை நான் கேட்டேன் கரண். என்ன கோர்ட்டுக்கு போக விடக்கூடாதுன்னு அவங்க பேசுனாங்க. அவங்க கையில கத்தி இருக்குது கரண். அவங்க ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது கரண். ஆனா நான் பிரீதாக்கு ஃபேவரா சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கரண். என்ன இங்க இருந்து போக விட மாட்டாங்க கரண். கரண் ப்ளீஸ் சீக்கிரம் வா. ப்ளீஸ் இங்க இருந்து காப்பாத்து கரண். ப்ளீஸ் கரண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கரண். இங்க நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கேன் கரண். கரண் சீக்கிரம் வந்து. மகிரா, நான் வந்துட்டே இருக்கேன். நீ ஒன்று பண்ணு, நீ ஃபோனை மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுக்க. அப்புறம் என்னன்னாலும் சரி, உன்னோட ஃபோனை ஆஃப் ஆகாமல் பார்த்துக்க. ஏன்னா நான் ஃபோன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி தான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இருப்பேன். யூ டோன்ட் வரி, ஓகே? ஓகே கரண். டேய் வாங்க. கரண், மேடம் கரெக்ட்டாங்க. கரண், இவ போன் எடு. ஏய், மகிரா மேல யாராவது கையை வச்சுங்க, அவளை மரியாதை விட்டுருங்க. நீங்க என் கையில மாட்டினீங்கன்னா உங்களை என்ன செய்வேன்னு தெரியாது. மரியாதை அவளை விட்டுருங்க. கரண், ஏய், ரொம்ப சத்தம் போடாத. இவனை நல்லா புடிடா. வா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. வா. என்ன கரண் வருவானா? டேய் சீக்கிரம் வண்டி எடு. டேய் கீழே பார்த்து நட. மகிரா, மகிரா. Oh no. ஐயோ, ஸ்ருதி, கரனுக்கு கால் பண்ணியா? இல்லம்மா, லைன் போக மாட்டேங்குது. நம்பர் பிஸின்னு வருது. இங்க இருந்து நான் ட்ரை பண்ற மாதிரியும் அவரு அங்க வேற யாருக்கும் ட்ரை பண்ற மாதிரியும் இருக்கு. அதனாலதான் பிஸின்னு வந்துட்டு இருக்கு. கரண் எங்க போனான்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அவன் தானே நம்ம கிட்ட இந்த லாயர் போனா என்ன, வேற ஒரு லாயரை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொன்னான். அந்த லாயரால பிரீத்தாவை வெளியில கொண்டு வர முடியுமா, இந்த கேஸ் ஜெயிக்குமான்னு தெரியல. நான் அவனை நம்பிக்கிட்டு இருந்தேன். கரண் எங்க போனான்னு தெரியல. நான் கரணை முழுசா நம்பி இருக்க கூடாது. எனக்கு ஏதாவது ஐடியா வந்திருக்கணும். அக்கா, நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிருக்கும்? நம்ம கிட்ட இதை தவிர வேற வழியே இல்லையேக்கா. கரண் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான்ல. நீங்க கவலைப்படாதீங்க. எது சரி எது தப்புங்கிறதுலாம் இப்ப முக்கியம் இல்ல. என் பொண்ணுதான் எனக்கு முக்கியம். இப்போ அந்த பொண்ணு மஹீரா இந்த கோர்ட்ல இருந்தாகணும். அவ இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும்ல.
இப்ப கரணம் இங்க இல்ல, அந்த பொண்ணு இங்க இல்ல. கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. மஹிராவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நான் சீக்கிரமா மஹிரா இருக்கிற இடத்துக்கு போகணும். கோர்ட்ல வேற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிரீதா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எப்படியாவது அவளை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன்னு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. மஹிராவை யார் கிட்னாப் பண்ணிருக்க முடியும்? ஜெயில இருந்து பிரீதா வெளியே வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கு மஹிரா பிரீதாவுக்கு ஃபேவரா சாட்சி சொல்ல போறான்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னமோ சரியில்லை. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கிட்னாப் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மேடம், எதுக்கு? முகம் தெரியக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. மேடம், ஏதோ தெரியாம இப்படி ஆயிடுச்சு. ஆனா மேடம், நான் என்னோட ஃபேஸை கவர் பண்ணிட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பிளான் பண்ணேன், எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டியே. இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா நடிச்சீங்க, அதனால யாருக்குமே உங்க மேல டவுட் வராது. ஒருவேளை டவுட் வந்ததுனா, ஒருவேளை யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதுனா, நீங்க தான் என்ன கிட்னாப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுனா, நான் தெளிவா சொல்லிடுவேன், இவங்க தான் என்ன கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னேன். நான் தான் உங்களை கிட்னாப் பண்ண சொன்னேன்னு யாருக்கும் தெரியாது. தென் இன்னொரு விஷயம், என்னோட டாடிக்கு இந்த விஷயம் எப்பவுமே தெரிய வரக்கூடாது. இதை நான் தான் பிளான் பண்ணேன்னு தெரியக்கூடாது. கண்டிப்பா தெரியாது மேடம். நான் என் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணேன்றது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா எனக்கு என்ன பண்ணுவார்னு கூட தெரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இந்த விஷயம் அவருக்கு தெரிய வரும்போது எனக்கு நிறைய பிரச்சனை வரும். ஷர்லனுக்கு ஃபோன் பண்ணி அங்க கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். என் ஃபோன் யார்கிட்ட இருக்கு? ஏய், போனை குடுறா. என் போனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, வெளியே போய் எல்லாத்தையும் கண்காணிங்க. போங்க, வெளியே ஏதாவது தப்பா நடந்ததுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. யா, கண்டிப்பா. வாடா. உட்காருங்க. கரண், நீ எங்க இருக்க கரண்? மயரா ஃபோன் பண்றா. எக்ஸ்கியூஸ் மீ. யா மயரா, சொல்லு. கோர்ட்ல ஹியரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்பதான் லஞ்ச் முடிஞ்சிருக்கு. ஹியரிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, நீ எதுக்கு இன்னும் இங்க வரவே இல்லை? கரணும் இல்ல. ஒருவேளை நான் அங்க வந்துட்டேன்னா அந்த பிரீதா இந்த கேஸ்ல ஜெயிச்சிடுவாளே. உன்னுடைய ஆசையும் தானே, ஏன்னா நீ கரணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. சோனி அவன் கூட டீல் பேசியிருக்க. நீ பிரீதாக்கு ஃபேவரா சாட்சி சொன்னா கரணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால. am I right? ஒருவேளை பிரீதா ஜெயில இருந்து வந்துட்டானா, இன்னைக்கு இல்லைன்னா கூட எனக்காவது ஒரு நாள் நான் பிரீதா ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். கரண் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரியும், என்னோட நன்றியை மறக்கவே மாட்டான். ஆனா ஃபியூச்சர்ல எனக்கும் கரணுக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை வரும். அதுக்கு பிரீதா மட்டும்தான் காரணமா இருப்பா. நான் அப்படி நடக்கவே விட மாட்டேன். ஐ நோ கரண் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் தான், ஆனா எனக்கு அதுலயும் ஒரு டவுட் இருக்கு. பிரீதா வெளியே வந்துட்டானா அவன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், நான் சொல்றதையும் கேட்க மாட்டான். அதனால எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதான் நான் பண்றேன். நீ என்ன பண்ண மயரா? கரணுக்கு ஃபோன் பண்ண. கரண், நான் கோர்ட்டுக்கு வந்துட்டே இருக்கேன் கரண் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சடனா நிறைய ரவுடிக வந்துட்டாங்க. அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க, என்ன ஆனாலும் சரி என்ன கோர்ட்டுக்கு விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிஜமாவே ரவுடிங் ஒன்னு அட்டாக் பண்ணாங்களா? ஆமா, ரவுடிங்க நிஜமாவே நான் அட்டாக் பண்ணாங்க. ஆனா அதை நான் சொல்லிதான் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் ஷர்லன். இந்த டிராமாவை நான் தான் பிளான் பண்ணேன். ஷர்லன், நான் ஒன்னு சொல்லவா? இந்த டிராமா ரொம்ப ரியலா இருக்கு. அந்த ரவுடிங்க என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ரவுடியை நான் அடிச்சுட்டான் தெரியுமா?
அந்த நேரத்துல நான் இவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நடந்தது எல்லாமே சரியா தான் நடந்தது. அவன் என்ன அடிச்சது, அந்த அரை சத்தம், நான் கத்துனது, அழுதது எல்லாத்தையுமே கரண் போன்ல கேட்டுட்டு தான் இருந்தான். எல்லாமே ரொம்ப ரியலா இருந்தது. ஏன்னா நானே கரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கரண் கண்டிப்பா என்ன நம்பியிருக்க மாட்டான். அவனுக்கு ஏன் மேல சந்தேகம் வந்திருக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல ஆட்டோல என்ன ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க சிசிடிவி லொகேஷனுக்கு நாங்க எல்லாரும் போயிட்டோம். அங்கதான் அந்த ரவுடி என்ன அடிச்சான். நாளைக்கு யார் வேணாலும் வந்து சொல்லலாம்ல. அதாவது ஸ்ருதி இல்ல வேற யாராவது நான் போய் சொன்னேன்னு சொல்லலாம்ல. அப்படி சொன்னா நான் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிருவேன்.